பிக் பாஸ் சீசன் 8ல கலந்துக்க போற 18 பேரோட கன்ஃபார்ம் லிஸ்ட் இப்போ வெளியாயிருக்கு. இவங்க எல்லாமே 200% கன்ஃபார்மா பிக் பாஸ் சீசன் 8ல கலந்துக்க போறவங்க. அவங்க யார் யாரு, என்ன துறையை சேர்ந்தவங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் டீடைலா பாத்திரலாம். முதலாவதா அன்ஷிதா அவர்கள் கலந்துக்க போறாங்க. இவங்களை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்க ஒரு சீரியல் ஆக்டர். இப்ப கூட குக் வித் கோமாளி சீசன் 5ல கோமாளியா சூப்பரா எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிட்டு வராங்க. இவங்க மட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. இவங்க வந்து ஷார்ட் டெம்பர் அப்படின்னு கூட சொல்றாங்க. இதனால கூட சண்டைகள்லாம் வரக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது 100% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ரெண்டாவதா பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து விஜய் விஷால் கலந்துக்க போறாரு. இவரையும் குக் வித் கோமாளில நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க. முதல்ல பாக்கியலட்சுமி சீரியல்ல எழில் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்தாரு. இப்போ அந்த சீரியலை விட்டு இவர் விலகிட்டாரு. அடுத்ததா விஜய் டிவி ப்ராடக்டா ஜாக்லின் அவர்கள் கலந்துக்க போறாங்க. இவங்க ஒரு ஆங்கர். மோஸ்ட்லி ரக்ஷனும் இவங்களும் ஒன்னாதான் ஸ்டார்டிங் டைம்ல எல்லாம் ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சில படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு எந்த ஷோவுமே இல்லாம இருக்காங்க. சோ இவங்களுமே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது 100% உறுதியாயிருக்கு. அடுத்ததா கார்த்திக் குமார் அவர்கள் கலந்துக்க போறாரு. இவர் வந்து ஒரு சிங்கர். யாரடி நீ மோகினி படத்துல தனுஷோட ஃப்ரெண்டாவும் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவருக்கு விஜய் சேதுபதியே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி பல இன்டர்வியூஸ்ல கூட சொல்லியிருக்காரு. சோ இவரும் இந்த சீசன்ல கலந்துக்க போறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து இப்போ மகாராஜா படத்துல விஜய் சேதுபதிக்கு பொண்ணா நடிச்ச சாஷனா அவர்கள் இந்த சீசன்ல கலந்துக்க போறாங்க. இவங்களோட போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது 18 வயசு இவங்களுக்கு ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரியே டவுட்டா இருக்கு. ஆனா இவங்களுமே வந்து இந்த சீசன்ல கலந்துக்க போறது 100% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி பாரதி கண்ணம்மா சீரியல் மூலமா ரொம்பவே ஃபேமஸான ஆக்டர் அருண் அவர்கள் இந்த சீசன்ல கலந்துக்க போறாரு. அடுத்து மாடர்ன்ல இருந்து தர்ஷா குப்தா அவர்கள் கலந்துக்க போறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஃபாலோவர்ஸ் இவங்களுக்கு பாய்ஸா தான் இருப்பாங்க. இவங்க குக் வித் கோமாளில ஒரு குக்கா வந்து பயங்கரமா கலக்கினாங்க. நிறைய கண்டென்ட்டும் கொடுத்தாங்க. சோ இவங்க பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. இவங்க இந்த சீசன்ல கலந்துக்க போறது 100% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப லப்பர் பந்து படத்துல நடிச்சு டிஎஸ்கே அவர்களும் கலந்துக்க போறாங்க. இவர் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஆக்டர். நிறைய ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. இவர் வந்தாரு அப்படின்னா அங்க 100% ஃபன்னுக்கு வந்து குறைவே இருக்காது. சோ இவருமே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது உறுதியாயிருக்கு. அடுத்து பிக் பாஸ் சீசன் 7ல கலந்துக்கிட்ட விஷ்ணு அவர்களோட ஃப்ரெண்டு சௌந்தர்யா அவர்கள் இந்த சீசன்ல கலந்துக்க போறாங்க. வெளியே இருக்கும் போது கூட விஷ்ணுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இவங்க மட்டும் உள்ள போனாங்க அப்படின்னா ஒரு கேம் சேஞ்சராகவே இருப்பாங்க அப்படின்னு கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து சந்தோஷ் பிரதாப் அவர்கள் கலந்துக்க போறாரு. நிறைய படங்கள்ல இப்ப இவர் நடிச்சிட்டு இருந்தாலுமே இவருக்கு ஒரு ஃபேம் வேணும் அப்படிங்கறதுக்காக கலந்துக்க போறாரு. இவரை நீங்க குக் வித் கோமாளிலையும் பார்த்திருக்கலாம், ஒரு ஆக்டராகவும் பார்த்திருக்கலாம். இப்ப இவர் பிக் பாஸ் சீசன் 8க்குள்ள போறாரு. அடுத்து குக் வித் கோமாளில இருந்து சுனிதா அவர்கள் கலந்துக்க போறாங்க. இவங்க ஒரு டான்சர், என்டர்டைனர். குக் வித் கோமாளில கோமாளியாவும் நல்லா பண்ணிட்டு வராங்க. இவங்க கலந்துக்க போறது 100% உறுதி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம கோகுல்நாத் அவர்கள் கலந்துக்க போறாரு. எல்லாருக்குமே வந்து இவரை தெரிஞ்சிருக்கும். ஒரு மல்டிபிள் டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கேம்ஸ் எல்லாமே நல்ல எஃபெக்டிவா விளையாண்டு அதை வந்து வீடியோ எடுத்து மக்கள் கிட்ட வந்து நல்லா பேர் பெற்றவர். இவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது வந்து உறுதியாயிருக்கு. இவருக்கு மட்டும் ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னா எல்லா டாஸ்க்குமே வெறித்தனமா பண்ணுவாரு அப்படின்னு மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் தர்ஷிகா அவர்கள் வந்து கலந்துக்க போறாங்க. இவங்க வந்து ஒரு சீரியல் ஆக்டர். அடுத்து ரஞ்சித் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 8ல கலந்துக்க போறாரு. இவர் வந்து ரீசெண்டா இப்போ ஒரு படம் கூட எடுத்து அதுல நிறைய கான்ட்ரவர்சி ஆகி நிறைய சிக்கல்கள்ல மாட்டிட்டு இருக்காரு. இப்போ இவருமே கூட இந்த சீசன்ல கலந்துக்கிறது 100% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அக்ஷிதா அவர்கள் வந்து வர போறாங்க. இவங்க பாக்கியலட்சுமி சீரியல்ல எழிலுக்கு ஒய்ஃபா அமிர்தாங்கிற கேரக்டர்ல வந்து வராங்க. இப்போ இவங்களுமே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது 100% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து டிடிஎஃப் வாசன் அவர்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாரு. இப்போ இவர் சோஷியல் மீடியால ரொம்பவே வந்து ஆக்டிவாவும் இருக்காரு. இவர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா பைக் ஓட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய கேஸ் எல்லாமே வந்து போட்டு இப்போ இவரோட லைசன்ஸை கூட கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருமே கூட இப்போ பிக் பாஸ் சீசன் 8ல கலந்துக்க போறது உறுதியாயிருக்கு. அடுத்ததா சீரியல் ஆக்ட்ரஸ் பவித்ரா ஜனனி அவர்கள் இந்த சீசன்ல வந்து கலந்துக்க போறாங்க. இவங்க கலந்துக்க போறது 100% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்ததா குக் வித் கோமாளில ரொம்பவே ஃபேமஸான ஷாலின் ஜோயா அவங்களும் இந்த சீசன்ல கலந்துக்க போறாங்க. ஸோ இவங்க கலந்துக்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்ல இருக்கவங்க எல்லாருமே 100% கன்ஃபார்மா கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் தான். ஸோ இதுல உங்களோட ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் யாரு, வேற யாரெல்லாம் இந்த சீசனுக்கு வந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.